Hey hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இத பத்தி பார்க்க போறோம். நகாஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய manga chapter 63 and 64 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வெல்கம் டு அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும். ரெனோவை நம்ம இகாரு வந்து சேவ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். இந்த சீரிஸ்ல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல இகாருக்கு மட்டும் பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இகாரு வேற லெவல் கெத்துப்பா அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சாப்டர். இகாரு எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா இகாருவை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சாப்டர்ல கண்டிப்பா இகாருவை பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு கைஸ். சோ கண்டிப்பா இந்த சாப்டரை மறக்காம பாத்துருங்க, ஃபுல்லா பாருங்க. சோ இந்த சமயத்துல ரெனோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னால முடியும் ஆனா என்ன ஏன் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த சமயத்துல இகாரு வந்து டேய் என்னால முடியும்டா, நான் இருக்கேன்டா, சோ ரைட் ரெனோ நம்ம கண்டிப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனோ அவனோட முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு இகாரு ஓட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் போக போறோம், நமக்காக கமாண்டர் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துல பேஸ் மான்ஸ்டரை நம்ம எப்படியாவது போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதனால நீ பேஸ் மான்ஸ்டரை கொல்றதுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டை நான் உனக்கு கொண்டு போய் காட்டுறேன். அப்போ நீ இந்த நம்பர் 6 எப்பயுமே ஆபிஷியலா வேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இந்த மான்ஸ்டரை மட்டும் நீ டெஃபிட் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ டக்குன்னு டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு நல்ல பிளான் தான், என்னால பேஸ் மான்ஸ்டரை டெஃபிட் பண்ண முடியும், ஆனா அது உனக்கு டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணா இறங்கி நின்று இவன் தலையில டவுன் ஒரு அடியை வச்சு டேய் அட்டிங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஒன்னும் ரொம்ப குறைச்சு மதிப்பிடாத, நானும் கெத்துதான், இப்ப பாரு நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் எல்லாத்தையும் தனியாவே நின்று பண்ணணும்னு நினைக்காத, நான் உன்னோட முதல்ல வயசுல பெரிய பையன், அதனால நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன், முதல்ல என்ன நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ரெனோவை கூட்டிட்டு போலான்னு இகாரு இருக்கான். சோ அப்பதான் அடி வாங்கின ரெனோ வந்து இப்பா நீ அமேசிங் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இவன் டவுன் ஆகும் போதெல்லாம் இகாருவை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் ஃபயர் அப் ஆவான். சோ அதனால டேய் நான் உன்னை நம்பி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெனோவும் இகாரு கிட்ட சொல்றான். சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்ல ரெனோவை உட்கார வச்சுட்டு டக்குன்னு இகாரு மட்டும் தனியா போறாங்க. சோ அந்த சமயத்துல இவரும் கேக்குறாரு, அம்மா இந்த பையன் 24% தானே சொன்னீங்க, அவனுடைய இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அவன் இன்னத்துக்கெல்லாம் வானப் ஆகிருக்கணுமே, அவன் எப்படி இந்த அளவுக்கு வேகமா போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்பதான் எல்லாருமே யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவன் 24% பவர் இருக்க மாதிரி மூவே பண்ணலையே, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துல ஜோகவும் டேய் கைஸ் கொஞ்சம் நீங்க அவனோட பவர் லெவல் இப்ப என்னவா இருக்குன்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கப்பா இவனுக்கு இன்னும் 41% இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது 41%? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் 22% ஆகுது. டேய் என்னடா காமெடி பண்றீங்க, 41ன்றீங்க 22ன்றீங்க, என்ன நடக்குது அப்படின்னும் போது டக்குன்னு மறுபடியும் 42% ஆகுது. இவனோட பவர் அன்ஸ்டேபிளா இருக்கு, என்னடா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பவர் ரிலீஸ் பண்றான்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ ஒருவேளை இதுதான் இவனுடைய ஸ்பெஷாலிட்டியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜூகம் என்ன சொல்றான், இவன் பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல, இவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே ஒரு சிமிலர் பவர்ல இருக்கான். சோ அதனால இவனுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் மட்டும் இருந்தா இவன் ஒரு மான்ஸ்டராவே மாறுவான், ஒரு ரியல் மான்ஸ்டரா இருப்பான், அந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இந்த பக்கத்துல இகாரு நினைச்சிட்டு இருக்கான், நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கிடையாது, ஒரு பெரிய ஹீரோவா ஆகல, மத்தவங்க எனக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய பவர்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆனா நான் அந்த மாதிரி இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவரு இருக்கு, அந்த சிவரை நான் பார்த்து பயந்து நிக்காம அதை என்னைக்குமே பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ஒரு நாள் உடையும், அது உடையறப்போ நானும் அவங்களை கேட்சப் பண்ணிடுவேன் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் உண்மையிலேயே ஒரு ஃபயர் அப் ஆகி எகிரி அந்த ஐஸ் இருக்கிற இடத்துலயே கரெக்டா எய்ம் பண்ணி இவங்க ஒரு ஷாட்டை வைக்கிறாங்க. அப்ப அந்த கோரே தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த சமயத்துலதான் ரெனோ இப்ப அதை முடிச்சு விடுறா அப்படின்னும் போது தூரத்துல இருந்து ரெனோ ஸ்னைப்பிங் பண்றான். ஒரே ஷாட் அந்த பேஸ் மான்ஸ்டரை அப்படியே வயிற்றுல இருந்து வெளியில போற அளவுக்கு ஒரு சரியான ஷாட்டை கொடுக்குறான். சோ அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்துல பிரேக் ஆகுது. சோ ரெனோவும் இந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டரை டெஃபிட் பண்ண உடனே நம்ம ஜூகோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவங்களுடைய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அவங்க வந்து இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லைப்ரரியில ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னப்பா இன்னமும் லைப்ரரியில தான் இருக்கியா, சரி நீ சொல்லு என்கிட்ட ஆல்ரெடி நம்பர் 4 உடைய பவர் எல்லாம் இருக்கு, ஆனா நான் இப்ப இந்த நம்பர் 6 உடைய பவரை யூஸ் பண்ண இதோட எபிலிட்டியை நான் வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முடியல, நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்மளால கம்மியான டேமேஜ் தான் இருக்கும், அதனால நான் இதை தாங்குவேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓகே இது கிரேட்டா தான் இருக்கு அப்படின்னும் போது டேய் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் தாங்குவேனா இதை, என்னால இதை முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது உன்னால முடியலாம் வேற யாரால முடியும், என்னால இந்த ஃபியூச்சரை பார்க்க முடியும்ன்ற மாதிரி நம்பிக்கை இல்ல, ஆனா இது கண்டிப்பா உன்னால முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லியிருப்பாருங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்
நடந்திருக்கும்னா இந்த மாதிரி இந்த ரெனோவும் ஹிகாருவும் ஒன்னா சேர்ந்து இந்த மான்ஸ்டரை டெஃபீட் பண்ணதை பாக்குறாங்க. அதுவும் நம்பர் 6 உடைய வெப்பனை யூஸ் பண்ணி அதை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரோட இருக்காருங்க. இந்த சமயத்துல ரெனோவை பார்த்தா அப்பா பேஸ் மான்ஸ்டர் நம்ம டெஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துல ஹிகாரு ஓடி வரான். ரெனோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கையில ஒரு ஹைஃபை மாதிரி ஒண்ணு பண்றாங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இருக்கிற அந்த ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே எப்பா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ இது ரொம்ப நைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூகோவும் அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காருங்க. சோ நமக்கு நல்லா தெரிய வருது இவருடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த நம்பர் 6 உடைய பவரை யூஸ் பண்ண முடியாம அவங்க இறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அதனாலதான் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா அந்த சேம் வார்த்தையே சொல்றாரு, நம்ம இந்த ஃபியூச்சரை ரீமேக் பண்ணுவோம், இந்த பசங்களால முடியும், இந்த யங் ஜெனரேஷனால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அவர் பக்கத்துல இருக்க அந்த சோடா புட்டி அக்கா வந்து எம்பா என்னப்பா நீ உன்னுடைய ஜூனியர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு கேப்டனா இருந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டக்குன்னு இந்த ஜூகோ என்ன பண்றாரு, அப்பா ரெனோ நீ பாஸ் ஆயிட்டப்பா, நீ ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு என்ன சொல்றாரு அவரு, இந்த கண்ட்ரியுடைய ஒரு பீஸ் ஆஃப் ஃபியூச்சரை உன் கையில விடுறேன், சோ நீ தான் இதை பாத்துக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே செம்ம சந்தோஷமா இருக்கு. ரெனோ கண்ணுல ஆனந்த கண்ணீரே உருவாகுதுங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பாக்குறான். ஓகே நீ இந்த பையன்கிட்ட இப்படி சொல்லிட்டு ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல, ஆல்ரெடி அவன் ரொம்ப முட்டாள்தனமா யோசிக்கிறான். சோ அவன் கிட்ட இந்த மாதிரி நீ ரொம்ப பெருமையா சொன்னாலாம் எப்படி, அவன் இப்ப பண்ண தப்புக்கு நீ தண்டனை கொடுக்க வேணாமா அப்படின்னும் போது இங்க பாரு நான் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆல்ரெடி ஹிகாருவே கொடுத்துட்டான். சோ என்ன மாதிரி ஒரு வயசானவன் கிட்ட இருந்தா அவன் திருப்பி திட்டு வாங்கணும் லெக்சர் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா என்னை விட அதிகமா திட்டுறதுக்கு அவனோட ஃப்ரெண்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையில அந்த இடத்துல பார்த்தா திட்டுவான் என்ன இருக்கான் ரெனோ வந்து ஹிகாரு கிட்ட விடாம. சோ அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு ஒரு கால் பண்ணிட்டு நம்ம மீனா கிட்ட சொல்றான் குட் ஒர்க் மீனா அப்படின்ற மாதிரி. சோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி ரெனோ வந்து பாஸ் ஆகிட்டான், அவன் நம்பர் 6 உடைய பவர் அவன் வீல் பண்ணலாம், ஆனா அவன் ஒரு பண்ணி மூளை, அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டபனா இருக்கான், ஒரு மாதிரி நான் தான் அப்படின்ற ஒரு மாதிரி எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ ரொம்பவே நம்புறான். அதனால அவனால நம்பர் 6 உடைய பவர் அவனால வீல் பண்ண முடியும் போது எனக்கு ஒரே சந்தோஷமாயிருது. சோ ஓகே நம்மளுடைய டீம்ல வந்து இன்னொரு ஆளு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, சோ இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துலதான் என்ன சொல்றாங்க, எனக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரியும், நம்பர் 6 ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு நான் கண்டிப்பா உங்களை தான் நம்ப முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னும் போது என்ன சொல்றாரு, நீ இது மட்டும் பண்ணல, ஒரு யங் மேன் நம்பர் 6 காம்பர்டபிளா வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தனையும் என்ன மாதிரியே சிமிலரா ஒருத்தனையும் நீ எனக்கு காமிச்சிருக்க, சோ நம்ம லாஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காருங்க. சோ இவரு ஹிகாரு பத்தியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியுது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அவங்க ரெண்டு பேரும் ஒரு அமேசிங் சோல்ஜரா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அவங்கள பத்தியும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய டெஸ்டினியும் கூட அப்படின்ற மாதிரி. சோ இந்த ஜூகோ அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரு ஹிகாருக்கும் நம்மளுடைய ரெனோக்கும் அப்படின்றது இன்னும் தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனல் அனிமே சாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ see you soon guys, bye bye.